அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 18ஆம் தேதி, தை மாதத்தின் 5ஆம் தேதி, நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க. அதுவும் இன்றைக்கி வாராகி அம்மன் வழிபாட்டிற்குரிய தேய்பிறை பஞ்சமி திதியும் நமக்கு இருக்குது. இந்த திதியானது எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் 6:59 அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு. இது எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா, நாளை காலை 8:37 அப்படிங்கும்போது முடியுது. அதன் பிறகு நமக்கு சஷ்டி திதியானது பிறந்துடும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு திதி அப்படின்னே சொல்லலாம். வளர்பிறை பஞ்சமி நாளில் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானதையெல்லாம் நம்ம வேண்டும்னு சொல்லி அன்னையிடம் முறையிட்டு கேட்கணும். அதே போல் தேய்பிறை பஞ்சமி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, நோய்கள் இதெல்லாம் தீரணும்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும். உங்கள் ஊரில் வாராகி அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது இன்று மாலை நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலேயே வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படிங்கும்போது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். அதுவும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கிறீங்க, தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருக்குது, நம்ம பேசாமல் செத்தடலாம் அப்படின்ட்டுலாம் மனசுக்குள்ளே தோணும் பாருங்கள், தற்கொலை எண்ணங்கள் இது மாதிரியெல்லாம் யாருக்காவது இருந்துச்சு அப்படிங்கும்போது இன்று இரவு 8 to 9 மணிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சனிகோரை இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் வாராகி அம்மனை மனதார நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த விளக்கினுடைய ஒளியை பார்த்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, என்னவெல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய தாய் மற்றும் சகோதரிக்கிட்ட எந்த அளவுக்கு ஃப்ரீயாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆத்மார்த்தமாக மனமுருகி வேண்டிக்கோங்க. சாமி கும்பிடும்போது கண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல, அந்த கண்ணீருக்கு அதிகப்படியான சக்தி உண்டு. அதனால் மனம் விட்டு நல்லா நீங்கள் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தேய்பிறை பஞ்சமி குறித்து வழிபாடு செய்யக்கூடிய முறை குறித்து 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி அந்த தீபத்தில் ஒரு குறிப்பிட்ட இலையை கிள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா அவசர பண தேவை இருக்குது, உடனடியாக பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது ஒரு 3 வார்த்தையை மட்டும் எழுத சொல்லி காலை பதிவில் சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா 5 கடுகை வச்சு அற்புதமான பலன் தரக்கூடிய செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய பரிகாரம் குறித்தும் வீடியோ போட்டிருந்தேன். இந்த 4 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கெல்லாம் நான் கொடுக்குறேன். மறக்காமல் அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு எது செய்வதற்கு வசதிப்படுதோ, வாய்ப்பு கிடைக்குதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. பெரும்பாலான வீடியோஸ்க்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். யாருமே கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இந்த பரிகாரமானது நம்மளுடைய தீராத கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன செஞ்சாலும் ஜெயிக்கவே முடியாது, ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. மனசில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நொந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. இதை பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். மேலும் கணவருக்கு தான் இது போல் பிரச்சனைகளெல்லாம் இருக்குது, அவர் நல்லா தூங்கி கூட நான் பார்க்கல, அந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதோ ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்பவுமே மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு, ஆனால் அவருக்கு இது போல் பரிகாரங்கள் செய்கிறதுல விருப்பம் இல்லை, அவருக்காக நான் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்ததாக நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுருவீங்க.
ஒருவேளை நீங்கள் பொங்கல் லீவுக்கு போயிருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில், சகோதரியோட வீட்டில், சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, அங்கேருந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து நீங்கள் செய்யலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. அடுத்ததாக இது செய்யறதுக்கு ஏதாவது பெஸ்ட்டான டைமிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் இது நல்ல பலனை வந்து கொடுக்கும். கரெக்டாக சொல்லணுன்னா இரவு 8 to 9 அப்படிங்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி டைமிங் வந்து ஃபாலோ பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இரவு ஒரு 11 மணிக்குள்ளே வந்துட்டு செஞ்சுருங்க. சரி, இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது. எந்த ஒரு கோடுகளும் கிறுக்கல்களும் இல்லாத மாதிரி நல்லதாக ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ப்ளூ கலரில் அல்லது பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தான் தேவைப்படுது. ஒரு சில பரிகாரத்துக்கு நான் ரெட்டையும் க்ரீனையும் வந்து பயன்படுத்த சொல்லுவேன். இது தேய்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால நம்மளுடைய கவலைகள் எல்லாம் தீரணுங்கிறதுக்காக செய்ய போகிற பரிகாரம் இது. அதனால் ப்ளூ ஆர் பிளாக் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு வந்து தேவைப்படுது. நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதே மிளகு தான், ரசத்துக்கு போடுவோம் இல்லையா, அதுதான். இதை வந்துட்டு நீங்கள் 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்களில் 5வதாக இருக்கக்கூடிய அம்மன். மேலும் இந்த பஞ்சமி திதிங்கிறதும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தை மாதத்தின் 5ஆம் தேதி. அப்போ இங்கே நமக்கு 5ங்கிற எண் வந்து அதிக எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும். அதனால் நம்ம 5 மிளகு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த பேப்பரில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹீலிங் கோட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோடுன்னு சொல்லலாம். இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போவும் வந்துட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 69900 69900 இதுதான் அந்த நம்பர். இந்த நம்பரை கொஞ்சம் பெருசாகவே அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் கையில் இருக்கிற அந்த 5 மிளகையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக அந்த பேப்பரில் வந்து வைங்க. இப்போ வந்து இந்த பேப்பரை நல்ல ஒரு பேக்கெட் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த மிளகு கீழே விழுகாத மாதிரி வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க. உங்கள் கணவருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உங்கள் கணவர் சார்பாக நீங்களே வந்துட்டு வேண்டிக்கலாம். குழந்தைங்களுக்காகவும் நீங்களே வந்து தாராளமாக வேண்டிக்கலாம். அதன் பிறகு யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்கள வந்துட்டு நீங்கள் வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஹாலில் வந்து உட்கார வச்சுக்கோங்க. அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க. அவங்களுடைய தலையை உங்களுடைய கைகளால் வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பரை பயன்படுத்தி சுற்றணும். எப்படி சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 முறை வந்து சுற்றணும். கிளாக் வைஸில் 7 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 7 டைம்ஸ். அதாவது வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 7 முறையும், இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 7 முறையும் சுற்றணும். இப்போ உங்கள் கணவருக்கு குழந்தைக்கு 2 பேர்த்துக்குமே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது 2 பேர்த்துக்கும் நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு சுற்றுங்க. முதல்ல அவருக்கு சுற்றிட்டு அவரை நகர்ந்து போக சொல்லிடுங்க. அதன் பிறகு உங்கள் குழந்தைக்கு வந்து சுற்றிடுங்க. அடுத்ததாக அவங்களும் போனதுக்கப்புறமா உங்களுடைய கஷ்டம் தீரணுன்ட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு நீங்களே வந்து சுற்றிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்று சுற்றிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே சுற்றிக்கிட்ட பிறகு இந்த பேப்பரை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மண் அகலில் வச்சோ இல்லை வேறு ஏதாவது பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியோ கற்பூரத்தை பயன்படுத்தியோ நீங்கள் இதை வந்துட்டு எரித்து சாம்பலாக்கிடுங்க. இப்படி நீங்கள் எரிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மிளகு வந்துட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். இது வெடிக்கக்கூடிய அந்த செகண்ட்லேயே உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்குண்டான வழியை வந்து இந்த பிரபஞ்சமானது காட்டி கொடுத்துரும். இப்படி எங்களுக்கு எரிப்பதற்கு இடமில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இது எங்கேயாச்சும் தூரமாக கொண்டு போயிட்டு இன்னைக்கு நைட்டே நீங்கள் கால்படாத இடத்துல எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். என்ன கேட்டிங்கன்னா தூக்கி போடுறத விட இதை வந்து நீங்கள் வீட்டு வாசலில் வச்சோ இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ளே வச்சோ இதை நீங்கள் எரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அவசியம் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.